ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எமர்ஜென்சியான ஒரு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு 7 மினிட்ஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். சிக்கன் அரை வெங்காயம் அரை தக்காளி கட் பண்ணி நறுக்கி வச்சுட்டேன். 2 பெரிய வெங்காயம் 3 சின்ன தக்காளி, அதில் அரை அரை வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். பேலன்ஸை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லா ட்ரை மசாலாலாம் போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு. அது கூடவே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா போட்டுடணும். ஒன்றா போட்டு நல்லா அதை ஒரு சும்மா ஒரு 5 செகண்ட் அப்படி வதக்கிட்டால் போதும். ஒரு 5 செகண்ட் வதங்கினதும் நம்ம என்ன பண்ணிடணும், மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டை உடனே போட்டுடலாம். உடனே போட்டதுமே அது கொஞ்சம் நல்லா வெங்காய பேஸ்ட் தக்காளி பேஸ்ட் அது ஒரு 1 மினிட் அப்படி வதக்குனா போதும். இது நான் குக்கரில் தான் செய்கிறேன், சரிங்களா? ஸோ குக்கரில் நல்லா நம்ம விசில் விட்டாலே குக் ஆகிடும். அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது தக்காளி விழுது, இதையுமே போட்டு நல்லா வதக்கிடணும். ரெண்டுமே சும்மா ஒரு 1 மினிட் வதக்குனா போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அலசி வச்சுருக்க சிக்கன் கூடவே நான் கல்லீரலும் சேர்த்துருக்கேன். இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கியூமன் பவுடர், அப்புறம் கரம் மசாலா எல்லாமே போட்டு அதெல்லாமே போட்டு, அப்புறம் சிக்கன் பவுடர், சிக்கன் குழம்பு மசாலா அதையுமே அதில் கொட்டிடுங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு மசாலா இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லு, அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு இதெல்லாம் போனதும் சிக்கனை தூக்கி போட்டுடணும். சிக்கனு, கல்லீரல் இதை ரெண்டுத்தையுமே அது கூட போட்டு அதை நல்லா கொஞ்சம் சும்மா ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுறணும். சிக்கனு, கல்லீரல் போட்டாச்சு. அதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில், குக்கரை மூடி, உப்பு போட்டாச்சு. குக்கரை மூடி அந்த அரைச்ச விழுதோட தண்ணி அது சும்மா ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று, குக்கரை மூடி விட்டுருங்க. ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்ததும் சிக்கன் குழம்பு சுட சுட ஆவி அடிக்க ரெடி.